காவேரி கடையில பிரெக்னன்ட் கிட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யாருக்குமே தெரியாம பாத்ரூம்ல போய் டெஸ்ட் பண்றாங்க. அந்த டைம்ல 2 கோடு வந்ததுக்கு அப்புறம் காவேரிக்கு பயங்கரமா சந்தோஷமா இருக்கு. காவேரி அந்த கிட்ட கையில புடிச்சுக்கிட்டு நம்ம நினைச்ச மாதிரியே அம்மாவாயிட்டோம். இதை நம்ம எப்படியாவது விஜய் கிட்ட தானே முதல்ல சொல்லணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. காவேரி அந்த டெஸ்ட் பண்ண பிரெக்னன்ட் கிட்ட எடுத்து ஒளிச்சு வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் எப்படியாவது போனை எடுத்து விஜய்க்கு கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த பாத்ரூம்க்கே போயிட்டு, விஜய் நீங்க எங்க இருக்கீங்க, நான் உங்களை பார்க்கணும், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு காவேரி, என்ன உனக்கு திருப்பி ஏதாவது வேலை வேணுமா, இல்ல அப்பளம் பிசினஸ் மேல் மேலும் இன்னும் வளர்ந்துகிட்டே போகணும், அதுக்கு ஏதாவது ஐடியா வேணும்னு கேக்குறியா அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துகிட்டு ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. காவேரி இருந்துகிட்டு உங்க அம்மா உங்களுக்கு திரும்பியும் கிடைக்க போறாங்க அப்படின்னு சொன்னதும் விஜய் இருந்துகிட்டு என்ன காவேரி சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல, சுத்தி வளைச்சு பேசாம டைரக்டா என்ன விஷயங்கிறது சொல்லு. அது உங்ககிட்ட நான் எப்படி சொல்றதுன்னு தெரியலைங்க, அதனாலதான் நான் இப்படி சுத்தி வளைச்சு பேசுறேன். நான் இப்ப டைரக்டா சொல்லவா, நான் அம்மாவாக போறேன். என்ன காவேரி சொல்ற, அம்மா ஆக போறியா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, இப்பவே உன்னை பார்க்கணும் போல இருக்கு. காவேரி இருந்துகிட்டு கத்தாதீங்க கத்தாதீங்க, எங்க வீட்டுல யாருக்குமே தெரியாது, நீங்க கத்தி எங்க வீட்டுல ஏதாவது தெரிஞ்சிட போகுது, அப்புறம் நான் அவ்வளவுதான். நீங்க பாரு காவேரி, நீ இப்பவே கிளம்பி வந்துரு, நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல செக்அப்லாம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துகிட்டு அதுதான் முடியாதே அப்படின்னு சொன்னதும் விஜய் இருந்துகிட்டு இங்க பாரு, உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு வா. சரிங்க, நான் எங்க அம்மா கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்றாங்க. இந்த குழந்தை மூலியமா விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.